சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமி தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமி தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமி தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள சி.வி. சண்முகம் அலுவலகத்தில் எஸ்.பி. வேலுமணி தரப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். இபிஎஸ் அணியும் வேலுமணி அணியும் தனித்தனியாக ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குணசுந்தரி வழங்க கேட்கலாம். குணசுந்தரி, இரு அணிகளும் அதிமுகவில் இரு அணிகளாக பிரிக்கப்பட்டுள்ள நிலையில் இரு அணிகளும் தற்போது தனித்தனியாக ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் மௌனிதா. நடந்து முடிந்த 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக படுதோல்வி என்பது அடைந்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. இதையடுத்து கட்சிக்குள் அதிருப்தி என்பது முக்கியமாக நிலவி வந்த நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தலைமையில் ஒரு அணியாகவும், அதே போன்று எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு அணியாகவும் ஆக மொத்தம் அதிமுகவில் 2 அணிகளாக பிரிந்து பிளவுபட்டன. குறிப்பாக விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்த நிலையில் ஆட்சியை அமைக்க பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டது. இதனிடையே அதிமுகவின் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி ஆதரவு தரப்பு சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு, அதாவது அந்த வாக்கெடுப்பின் பொழுது, சட்டமன்றத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பின் பொழுது ஆதரவு என்பதை அளித்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து அந்த ஆதரவின் அடிப்படையில் கட்சி கட்டுப்பாட்டை மீறியதாக கூறி முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களை கட்சி பொறுப்பிலிருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கினார். அதனைத் தொடர்ந்துதான் இவ்வாறு இரு அணிகளுக்கும் இடையே தொடர்ந்து ஆலோசனை கூட்டங்கள் என்பது இரு தரப்பினரிடையே நடந்து வருகிறது. அது மட்டுமின்றி இரு தரப்பினரிடமும் மாற்றி மாற்றி குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்வைத்து வண்ணமாக இருந்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து எஸ்.பி. வேலுமணி தரப்பில் 25 எம்எல்ஏக்கள் இருந்த நிலையில் இபிஎஸ் தரப்புக்கு மீண்டும் ஒரு 4 பேர், அந்த எஸ்.பி. வேலுமணி தரப்பில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களில் 4 பேர் மீண்டும் இபிஎஸ் தரப்பிற்கு வந்திருந்தார்கள். தற்பொழுது இந்த இபிஎஸ்க்கு ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை என்பது 27ஆக உயர்ந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்று மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பது சி.வி. சண்முகம் தரப்பில் இருந்த ஒருவர் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு வந்ததன் அடிப்படையில் தற்பொழுது இபிஎஸ் அவர்களின் ஆதரவு எண்ணிக்கை என்பது 28ஆக உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள், அதே போன்று ஒரு புறம் இப்படி ஒரு நிகழ்வு என்பது ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மறுபுறம் வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் மொத்தம் 4 பேர் சட்டமன்ற உறுப்பினர், அந்த உறுப்பினர் பதவி, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருந்தனர். குறிப்பாக மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார், அதே போன்று தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா, அது மட்டுமின்றி நேற்று அம்பாசமுத்திர சட்டமன்ற உறுப்பினரான இசக்கி சுப்பையா என 4வரும் அவர்களின் சட்டமன்ற உறுப்பினர், அதாவது எம்எல்ஏ பதவியை சபாநாயகர் முன்னிலையில் அந்த பதவியை ராஜினாமா செய்து அதன் பிறகாக தாவேகாவில் இணைந்தனர். அதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்பது தற்பொழுது 15ஆக குறைந்திருக்கிறது. எனவே இப்பொழுது இருபுறமும் மீண்டும் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பு மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தரப்பிடம் தொடர்ந்து மாறி மாறி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இதனைத் தொடர்ந்து தற்பொழுது எஸ்.பி. வேலுமணி மற்றும் தங்கமணி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை நேற்று சந்தித்து பேச்சுவார்த்தையும் ஈடுபட்டிருந்தார்கள். இந்நிலையில் தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு முன்னாள் அமைச்சர் OS மணி மற்றும் இன்பதுரை அவர்கள் ஆகியோர் வருகை தந்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அக்னி கிருஷ்ணமூர்த்தி, வளர்மதி, தளவாய் சுந்தரம் ஆகியோரும் அதனைத் தொடர்ந்து வருகை தந்தார்கள். அதன் பிறகாக தற்பொழுது அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி
அதே போன்று ராயபுரம் மனோ எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு ஆகியோர் தற்பொழுது தொடர்ந்து இவர் ஆதரவு எம்எல்ஏக்கள் தொடர்ந்து வர தொடங்கி இருக்கிறார்கள். தற்பொழுது எடப்பாடி பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் என்பது நடைபெற்று வண்ணமாக இருக்கிறது. அதே போன்று தற்பொழுது எவ்வாறு இங்கு ஒரு புறம் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறதோ, அதே போன்று மற்றொரு புறம் சென்னை எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் இல்லத்திற்கு எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், அதே போன்று தங்கமணி, கே.சி. வீரமணி உள்ளிட்ட அவர்கள் தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு புறம் வருகை தந்து தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தை என்பது ஈடுபட்டு வருகிறார்கள். ஆகமொத்த இன்னும் சற்று நேரத்தில் இவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள், அடுத்த கட்ட முடிவுகள் என்பது தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணி வருகை தந்து இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றி விளக்க இருக்கிறார். மோனிஷா. குணசுந்தரி, ஏற்கனவே அதிமுகவில் இருந்து 4 எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்துள்ளனர். இந்நிலையில் தற்போது இபிஎஸ் அணிக்கும் எஸ்.பி. வேலுமணி தரப்புக்கும் இடையே இது சமரச பேச்சுவார்த்தையாக முடிவு பெறுமா? நிச்சயமாக அந்த கோணத்தில் தான் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தொடர்ந்து எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தரப்பில் இருந்த எம்எல்ஏக்கள் தொடர்ந்து 5 உறுப்பினர்கள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த பேச்சுவார்த்தையும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இவர்கள் மீண்டும் இணைவதற்கான ஒரு சாத்தியக்கூறு அதிகமாக இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. மோனிஷா. குணசுந்தரி, தற்போது இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார், இனிமேல் இணைந்துதான் செயல்படவும், பிரிவு எதுவும் இருக்காது அதிமுகவில் என்று. அப்படி இருக்கும் பட்சத்தில் பதவி பறிக்கப்பட்டவர்கள், அதிமுகவில் இருந்து பதவி பறிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் பொறுப்பு வழங்க வாய்ப்பு இருக்கா? நேற்று நடைபெற்ற, அதாவது குறிப்பாக எஸ்.பி. வேலுமணி தரப்பு, அதே போன்று சி.வி. சண்முகம் தரப்பில் இருந்த 2 உறுப்பினர்களும், அதே போன்று எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 2 உறுப்பினர்களும் நேற்று இரவு நட்சத்திர விடுதியில் சந்தித்து இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அப்பொழுது பல்வேறு கோரிக்கைகள் எஸ்.பி. வேலுமணி தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த கோரிக்கை என்னவென்றால், பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் பொறுப்புகள் என்பது வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இருபுறமும் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருக்கக்கூடிய சூழலில் நிச்சயமாக அவர்கள் அப்பொழுது, அதாவது நேற்று நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் நிச்சயமாக அது பரிசீலனை செய்யப்படும் என்றுதான் அவர்கள் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மீண்டும் அது பரிசீலனை செய்யப்படும் என்றுதான் கூறப்பட்டிருக்கிறது தவிர எந்த உறுதியும் இதுவரை அளிக்கப்படவில்லை. மோனிஷா. குணசுந்தரி, விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.